இருக்கிறோம். பாக்கி நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இன்றைக்கு நடந்த அந்த கல்வி பரிசளிப்பு விழாவில் பேசிய விஜய் கடுமையான விமர்சனங்களை சொல்கிறார். வண்டி வண்டியாக கொண்டு வந்து பணத்தை கொட்டுவாங்க, அது எல்லாமே உங்களுடைய பணம், உங்ககிட்டேருந்து கொள்ளையடித்த பணம், அதை வாங்காதீங்க, ஜனநாயகப்படி ஊழல் செய்யாதவங்களை தேர்ந்தெடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாரு. அப்போது ஊழல் செய்தவர்கள்னு யாரை சொல்கிறாருன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? தமிழ்நாட்டு அரசியலை மையமாக வச்சு இதை சொல்கிறாரா, அல்லது தேசிய அரசியலை மையமாக வச்சு சொல்கிறாரா, வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரா? நீங்கள் 3 கேள்வி கேட்டீங்க. தமிழ்நாட்டு அரசியலா, தேசிய அரசியலா, வாக்கு வங்கியான்னு. அதுக்கு முன்னாடி இந்த விஜய் இதுவரையில் கடந்த 3-4 ஆண்டுகளாக மாணவர்களை சந்தித்து பல்வேறு நிதி உதவி, நிவாரணப் பொருள் இதெல்லாம் கொடுத்துட்டு வர்றாரு. அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு முறையும் வந்து என்ன பண்ணுவார், மோட்டிவேஷனலாக தான் பேசுவார். உதாரணத்துக்கு முதல் முறையாக அவர் மாணவர்களை சந்தித்து பேசும்போது அம்பேத்கரை படியுங்கள், பெரியாரை படியுங்கள், மகாத்மா காந்தியை படியுங்கள் அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். அவங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்ப அவங்கள வாழ்க்கையில் உத்வேகம் ஏற்படுத்துவதற்காக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக தான் கடந்த காலங்களில் நடந்தது. ஆனால் இன்றைக்கு தான் முதல் முறையாக நேரடி அரசியலே பேசியிருக்கிறார். 2 நாட்களுக்கு சில தினங்களுக்கு முன்பு அவர் வெளியிட்ட அறிக்கைகளும் நேரடி அரசியலில் தான் பிரதிபலிச்சது. அப்படின்னா அவர் வந்து களத்துக்கு நான் வந்தாச்சு, பேட்டை எடுத்துகிட்டு ஃபீல்டுக்கு வந்து நின்றுட்டேன் அப்படின்னு ஒரு பேட்ஸ்மேன் சொல்லுவாரோ அந்த நிலையிலே வந்துட்டார். அதனால தான் இன்றைக்கி இளைய தலைமுறைகளுக்கு ஒரு அட்வைஸு, முதிய தலைமுறை அந்த பெற்றோர்கள் அந்த சமுதாயத்துக்கு ஒரு அட்வைஸு 2 சொல்லியிருக்கார். 2 கவனிக்க என்னென்னா, மாணவர்களுக்கு இளைய தலைமுறைகளுக்கு வணக்கம்னு சொல்லிட்டு குழந்தைகள் வந்து பெற்றோருக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். என்ன மாதிரி அட்வைஸு? பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்களே, இதை நான் முன்பே கண்டித்து வருகிறேன். அது மோசமான அரசியல், அது ஒழிக்கப்பட வேண்டும். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் அதாவது குழந்தைகளே, நீங்கள் மாணவர்களே, நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்கள், ஓட்டு போடும்போது காசு கொடுக்குறானே அவனுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறேன். இது நேரடி அரசியலுக்கான தொடக்கம். அறிக்கைகள் மூலமாக அவர் நேரடியாக ஆரம்பிச்சிட்டார். இன்னொரு விஷயம், இந்த அவரோட ஒரு ஸ்பீச்சை அடிப்படையில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பின்புலெல்லாம் பார்க்கணும். 2-3 நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தார் இல்லையா? நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்ததை விமர்சனம் செய்தார் நேரடியாக. சில தினங்களுக்கு முன்பு இந்த வியாசர்பாடியில் ஒரு தீ விபத்தில் ஏற்பட்ட சம்பவத்தை தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். இப்படி தொடர்ந்து எல்லாமே அரசியலாக பேசுகிறார். பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் வழக்கு இருக்குல்ல, அதில் வந்து அப்போதைய ஆளுங்கட்சி தொடர்பானவர்கள் இருந்தாங்க. அது நம்ம நேரடியாக விமர்சிக்க முடியாது. ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவோம், ஏமா ஆட்சியில் இருக்கோம் அந்த கட்சியில் ஐடென்டிஃபை பண்ணி தப்பிச்சுக்கிறதுக்காக பார்ப்பாங்க. குற்றவாளிக்கு கட்சியெல்லாம் கிடையாது. உண்மையாக நாம் எந்த அரசியல் கட்சியும் விமர்சிக்கக்கூடாது. இது போன்ற குற்றச்சம்பவங்களை பொறுத்த என்னுடைய அபிப்பிராயம். தப்பு பண்ணிவிட்டு ஆளுங்கட்சியோட சார்பாக இருந்துட்டால் தப்பிச்சுக்கலாங்கிற எண்ணத்தோடு தான் அவங்க செய்கிறாங்க. ஆகையினால அப்போது ஆளுங்கட்சி தொடர்பான ஒருத்தர்னு சொல்லி அப்போது விமர்சனம்லாம் வந்தது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் தொடர்பான விஷயங்களை சொல்லும்போது ஞானசேகரன் ஆளுங்கட்சிக்கு நெருக்கமாக அப்படின்ற ஒரு புகார் இருக்குது. அது உண்மை அது அடுத்த டிபேட்டு. ஆனால் பொள்ளாச்சி சம்பவத்தினுடைய தீர்ப்பு வந்தபோது வரவேற்றார். அரசியல் கட்சி பற்றி எதுவும் குறிப்பிடலை. யார்? விஜய். அண்ணா பல்கலைக்கழகம் பொறுத்தவரையில் நிர்வாக திறனற்றதே, நிர்வாக தவறு, மூடி மறைக்க பார்க்கிறார்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர், இதெல்லாம் சொல்கிறார் விஜய். ஸோ அவருடைய டார்கெட் என்னென்னா, மத்திய அரசு கொள்கை அடிப்படையில் அதையும் சொல்லி காட்டுறார். இன்றைய பேச்சில் வந்து என்ன சொல்கிறாரு, ஜாதி மத பேதத்தை தூண்டுகிறதையும் அது வந்து போதைப் பொருள் எந்த அளவுக்கு ஒழிக்கப்படாருக்கே வந்து ஜாதிய அடையாளம் அப்படின்னு மத்திய அரசு தான் யூபிஎஸ்ஸை தான் விமர்சிக்கிறார். அதாவது போதைப் பொருள் எப்படி ஒழிக்கணுமோ அதே மாதிரி இந்த ஜாதி மதத்தினால் பிளவு ஏற்படுத்துவதை ஒழிக்கணும்ன்ற அந்த அளவுக்கு சொல்கிறார். ஆனால் அது கொள்கை சார்ந்ததாக இருக்குது, பாசிங் ரெஃபரன்ஸ் மாதிரி. ஆனால் மாநில அரசை பொறுத்தவரை திமுக அரசை நேரடியாக தாக்குவதாக ஊழல் செய்தவர்கள் அப்படின்னு தாவேகாவினுடைய தலைவர் விஜய் சொல்றது திமுகவை குறிவைத்து தான் நேரடியாக திமுக அரசை தான் குறிக்கிறது. கடந்த பல காலமாக இடைத்தேர்தலில் பொது தேர்தலில் பணம் விளையாடிச்சு எல்லாம் இந்த விமர்சனமெல்லாம் வந்தது இல்லையா? ஸோ அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ 2 கேள்வி வருது இல்லையா? ஒன்று, வண்டி வண்டியாக பணம் கொடுப்பாங்க, அது எல்லாமே மக்களாகிய உங்ககிட்டேருந்து அடித்த பணம், உங்கள்கிட்டேருந்து கொள்ளையடித்த பணம், அதை கொடுப்பாங்க, அதை வாங்காதீங்க. ஊழல் செய்யாதவங்களை ஆட்சி கட்டில் அமர்த்துங்க அல்லது அவங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் திமுக, அதிமுக, பாஜக பிரதானமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்சின்னு பார்க்க முடியாது.
திமுகன்ற கட்சியை மட்டும்தான் பார்க்க முடியுமா? இல்ல, திமுகவை நோக்கி தான் இந்த கேள்வி அவர் முன்வைக்கிறாரா? ஏன்னா இப்போ ஆட்சியில் இருக்கிறது யார்? ஆனால் அது விஜய் சொல்கிறதுல ஒன்று விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது நான் புன்னகைத்தேன். என்ன காரணம்னா, ஊழல் செய்யாதவர் யார் அப்படின்னு கேட்டால், இந்த புத்தர் இருந்த காலத்தில் ஒரு பெண்மணி தன் குழந்தை இறந்து போனது புத்தர்கிட்ட ஆறுதல் கேட்டு போகும்போது சொன்னார், யார் வீட்டில் கடுகு யார் வீட்டில் யாருமே சாகலையோ அந்த வீட்டில் அது கடுகு வாங்கிட்டு வான்னு ஒரு சொல்லுவாங்க. இந்த அம்மா எல்லார் வீட்டுக்கும் போகும், எல்லார் வீட்லையும் யாரோ ஒருத்தர் இறந்துருப்பாங்க, அதனால் கடுகு வாங்க முடியாது. அந்த மாதிரி இன்றைய அரசியலில் ஊழல் செய்யாதவர் யார் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அது பெரிய ஒரு உலக அதிசயமாக இருக்கும். ஆனால் ஊழல் செய்யாதவர் யாருன்னு தேடி பார்த்து அப்படி அவர் சொன்னாலும், ஆட்சியில் அதிக அளவுக்கு ஊழல் செய்பவர்கள், மக்களை பாதிக்கிற அளவுக்கு, மக்களை வதைக்கிற அளவுக்கு ஊழல் செய்பவர்கள் அப்படின்ற மாதிரி இன்டர்பிரேஷன் நாம் எடுத்துக்க வேண்டும். அப்போ ஏன் திமுகவை மட்டும் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருப்பது திமுக, மக்களை நேரடியாக பாதிப்பது திமுக. ஆட்சியில் இருக்கிற கட்சியை விமர்சித்தால் தான் உங்களால் ஆட்சியை பிடிக்க முடியும். இல்லை, 2 கேள்வி வருது நீங்கள் பேசுகிறதுலேருந்து பாக்கி. ஒன்று, ஊழல் செய்த கட்சி அப்படின்ற இடத்த எந்த புள்ளியில் திமுக மேலே கட்டமைக்கிறாருன்ற ஒரு பார்வை வரும் இல்லையா? ஏன்னா இந்த நிமிடம் வரை திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளோ அல்லது திமுகவினுடைய அமைச்சர்களோ ஊழல் சம்பந்தமான விஷயங்களில் கைது செய்யப்படலை, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படலை. அப்படின்ற பொழுது இவர் திமுகவை குறிவைத்து ஊழல் கட்சின்னு சொல்வதற்கான முகாந்திரம் எங்கிருந்து வருது? இன்னொன்று, கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட ஒரு அறிக்கையை வெளியிடுறார், நிதி ஆயோக்குள்ள பங்கேற்கிறது அப்படின்றது தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் பங்கேற்கிறாரு அப்படின்ற ஏறக்குறைய ஊழல் கட்சி அப்படின்ற மறைமுகமான விமர்சனத்தை நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் வைக்கிறார். அப்படின்றப்போ திமுகவை மட்டும் ஊழல் கட்சின்னு ஒரு கிளைம் பண்ணுறது, ஊழல் கட்சின்னு குற்றம் சாட்டுறது, விமர்சிக்கிறது சரியான பார்வையா? அப்போது விஜயனுடைய கணக்கு என்னவா இருக்குது அந்த இடத்துல? சார், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் டொங்கு டொங்குன்னு அடிச்சானுங்க, அதுதான் எனக்கு தலைவலி. அடுத்த ஊரில் எவனோ ஒருத்தர் பட்டாசு வெடிக்கிறான், டமால் லிவர் சத்தம் போட்டால் எங்களுக்கு பாதிக்காது. எது என்னை நேரடியாக பாதிக்கிறது? ஆட்சியில் இருக்கிற இந்த கட்சி திமுக ஒன்று. 2வது, அடுத்து தேர்தலை சந்திக்க இமீடியட்டாக தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சி இதுதான். ஆகையினால இந்த சமயத்தில் இவங்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிற பார்வையோ அல்லது ஊழல் புகாருக்கு ஆளான இந்த கட்சியோ இல்லை, எத்தனையோ விஷயம் இருக்குது. இது தொடர்பாக தமிழிசை ரியாக்ட் பண்ணாங்களா? அவங்க சொன்னது ஒன்று கவனிக்கணும், 9 அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் இருக்கு. நான் கிட்ட லிஸ்ட் வச்சிருக்கேன். எல்லாரும் வந்து செந்தில் பாலாஜி, துரைமுருகன், பொன்முடி, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், தங்கம் தென்னரசு, கே ராமச்சந்திரன், மாசு நில அபகரிப்பு ஒரு புகார் உண்டு, பெரியசாமி, இத்தனை பேர் இருக்காங்க. இவர் மீது வழக்குகள் மூடப்பட்டன, ரத்து செய்யப்பட்டன, மறுபடியும் ஃபைலை ஓப்பன் பண்ணுறாங்க. இதெல்லாம் இருக்குது. சில பேர் தண்டிக்கப்பட்டார்கள், பொன்முடி தண்டிக்கப்பட்டிருக்கிறார், நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பல்வேறு வழக்குகள், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இத்தனை பேர் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறாங்க. சரி, முந்தைய ஆட்சி காலத்தில் ஊழல் புகார் சிக்கிய, எஸ், 13 பேர் சிக்கியதாக நமக்கு தெரியும். நமக்கு அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? 4 ஆண்டுகள் முடிந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. மத்திய அரசுக்கு கட்சி அரசியல் ஏதோ பேசிக்கலாம், மாநில அளவிலான ஊழல் புகார் விஷயங்களை விவாதிக்கிற சக்தியும் ஆற்றலும் தகுதியும் உள்ள டிபிஎஸ்சி போன்ற நிறுவனங்களை கையில் வச்சிருக்கிற மாநில அரசு என்ன செஞ்சது? இந்த கேள்வி எழும் இல்லவா? இந்த வரையில் யார் மேலேயும் ஒன்றும் நடக்கலை இல்லையா? நான் கேட்குறது என்னன்னா, தண்டிக்கப்படவில்லை இல்லையா? இப்போ ஊழல்ற குற்றச்சாட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, விசாரணை இதில் இருக்குது, எதுலேயுமே ஜட்ஜ்மெண்ட்டு வரல அப்படின்னும் பொழுது ஊழல் கட்சின்னு திமுகவை விஜய் விமர்சிக்கிறதுன்றது வழக்கமான தமிழ்நாட்டு அரசியலுக்குள் இருக்கக்கூடிய அந்த பாத்தில் அந்த வழியில் தான் விஜய் பயணித்து சொல்கிறாரா, அல்லது கான்கிரீட்டாக திமுகவை எதிர்க்கணும், அதற்காக சில ஆதாரங்களினுடைய அடிப்படையில் விஜய் அக்ரஸிவாக எதிர்க்கணுன்ற டோனுக்குள்ளே வந்திருக்கிறார்? ஏன்னா விஜய் அரசியலுக்கு நுழைந்ததிலிருந்து திமுக, அதாவது அதிமுக பாஜகவை விட அவர்களுடைய மெயின் டார்கெட் திமுகவை மட்டுமே இருக்குது. அப்படின்றப்போ திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான அஸ்திரமாக இந்த ஊழல் விஷயத்தை கையில் எடுக்கிறாரா விஜய்? கண்டிப்பாக. நீங்கள் சொன்ன அத்தனை காரணிகளும் நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்டீங்களோ அதுக்கெல்லாம் ஆம்னு டிக் போட்டுருக்கலாம். எதுலேயுமே மாற்றுக்கிறது கிடையாது. ஊழல் புகார், குற்றச்சாட்டு, எல்லா விதமான விஷயங்களிலும் விஜய் அந்த நோக்கோடு தான் பயணிக்கிறார். பயணித்து தொடங்குது. நான் ஒரு வகையில் வரவேற்கிறேன். நான் கடந்த பல விவாதங்களில் விஜய் விமர்சனம் செய்திருக்கிறேன். களத்துக்கே இன்னும் வரலான்ட்டு. களத்துக்கு தான் நான் தேர்தல் களத்துக்கு இப்போ மீன் பண்ணேன். இப்போது தேர்தல் களத்தை அவர் சந்திப்பதற்காக ஆயத்த பணிகள் தான் இதெல்லாம். இப்போது அவர் நேரடியான அரசியலை பேசுகிறதுனால, கமல்ஹாசன் கூட நேரடி அரசியல் பேசலை. ஆனால் இவர் இப்போது நேரடி அரசியலில் இறங்கி விட்டதுனால நிச்சயமாக இவருக்கென்று ஒரு பார்வை இருக்கும்.
அந்த பார்வை சரியா தப்பா நாம் ஏற்கணுமா இல்லையாங்கிறது வேற விஷயம் சார். ஒருத்தர் இந்த பார்வை ஜெயலலிதா அம்மையார்கிட்ட இருக்கிற பல்வேறு விமர்சனம் செய்பவர்கள் கூட ஜெயலலிதாவை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அம்மா இந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்க, நம்ம கிளியர் ஆகிடும், அதை ஆதரிக்கலாமா எதிர்க்கலாம்னா. எதிர்க்கட்சிகள் திமுக தலைவர்கள் என்னிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த அம்மா ஒரு ஸ்டாண்ட் எடுக்குங்க, கிளியராக இருக்கும், நம்ம அதை ஆதரிக்கலாம் எதிர்க்கலாம், நம்ம ஸ்டாண்டு வேற யார், ஆனால் ஒரு கிளாரிட்டி இருக்கும் அந்த அம்மா கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. ஜெயலலிதா பாராட்டு தெரிவித்த திமுக என்று சொன்ன தகவல்களை நான் சொல்கிறேன் நேரடியாக. ஆக அந்த மாதிரி இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்கார். அரசியலில் நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்குங்கிறது மிக மிக முக்கியம். அப்போதான் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதோ இதுல என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு சார்? இதுல என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு? இப்போது மாநில திமுக அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் மேற்கொண்டதாகத்தான் அவருடைய அறிக்கைகள் மூலமாக பார்க்கிறோம். தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் இல்லை, இப்போ இன்னைக்கு அவர் பேசின பேச்சில இருந்து 2 புள்ளி அவர் கட்டமைக்கிறார். ஒன்று, பெரியாரை ஜாதி அடையாளத்துக்குள்ள கொண்டு வராங்க, அதை நீங்க நம்பாதீங்க, மத ரீதியாக ஜாதி ரீதியிலான பிளவுகளை நீங்க நம்பாதீங்கன்னு சொல்றதன் மூலமாக பாஜகவை கிரிட்டிசைஸ் பண்றாரா அப்படின்ற ஒரு பார்வை ஒன்று வருது. அதே சமயத்துல தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள யார் யாரெல்லாம் ஜாதி அரசியலை கையில வச்சிருக்கிறாங்களோ அவங்களையும் விமர்சிக்கிறாங்க. யாரையும் எந்த அரசியல் கட்சியும் அவர் வெளிப்படையா சொல்லல. இந்த பார்வை, இந்த நிறம் வருதான்றது. இன்னொன்று, ஊழல் கட்சின்னும் பொழுது இந்த பார்வை வருதான்றதான கேள்வி. அப்போ ஒரே புள்ளியில திமுகவையும் எதிர்க்கிறது, பாஜகவையும் எதிர்க்கிறது அப்படின்றது மூலமாக என்ன மெசேஜ் சொல்ல வராரு? மெசேஜ் இஸ் வெரி கிளியர். நான் கொள்கை அளவில் இவங்களை எதிர்க்கிறேன், அரசியல் ரீதியாக இவங்களை எதிர்க்கிறேன்றது தெளிவாக ஒன்று. ரெண்டாவது, இதில் தீவிரமாக எதிர்ப்பதற்கு, திமுகவை எதிர்ப்பதற்கு என்ன காரணம்னா, அவர்கள் தான் நேரடியாக பாதிக்கிறாங்க. பிஜேபி நாளைக்கு ஆட்சி அமைக்க போகுது, தமிழ்நாட்டில் ஆட்சி, மத்தியில் ஆட்சி அமைச்சாச்சுன்னு ஒரு 4 வருஷம் அவங்க தான் இருக்க பாருங்க, அது வேறு விஷயம். தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சி அமைக்க போகிறதில்லை. எப்போ இன்றைய சூழல் அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவங்களால தான் நமக்கு பாதிப்பு இல்லை. ஜாதி கட்சிகள் விமர்சனம் பண்ணுவோம், ஆனால் அவங்களால இன்றைக்கி பாதிப்பு இல்லை. நாளைக்கு இதே கட்சி திமுக மறுபடியும் வந்தால் நமக்கு என்னென்ன பாதிப்பு வருவோம் என்ற கவலை அவருக்கு இருக்கக்கூடும். எந்த எதிர்க்கட்சிகளுக்கும் இருப்பது போன்ற கவலை அவருக்கும் இருக்கும். ஆகையினால திமுக மீதான எதிர்ப்பை கூர்மைப்படுத்துகிறார். நன்றி. அப்படித்தான் நன்றி.